வணக்கம் நண்பர்களே. மதுரை மாநாட்டில் நடிகர் விஜய் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை தாவேக கட்சியினுடைய மாநாடு. நடிகர் விஜய் இதனுடைய தலைவர். இன்று மாநாட்டில் சிறப்புரை ஆற்ற இருக்கும் விஜய் இந்தந்த பாயிண்ட்டுகள்லாம் பேசினா அவர் தைரியமான ஆள், அதாவது திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு எதிர்க்கக்கூடிய தைரியமான ஆள் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். என்ன விஷயம்? ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரம் மாநாடு நடத்தும் பொழுது அந்த தொகுதியின் அந்த பகுதியின் முக்கிய பிரச்சனைகளை, அங்கு நடந்த அநீதிகளை, அரசியல் அநீதிகளை, சமூக கேவலங்களை பேச வேண்டும். ஒரு தலைவனுக்குரிய பண்பு அது. அப்படி பார்க்கும் பொழுது மதுரையில் நடந்த லீலாவதி கொலை வழக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் லீலாவதி கொலை வழக்கு, மிகவும் ஏழ்மையான வாழ்க்கை நிலை வாழ்ந்து கொண்டிருந்த லீலாவதி, அந்த வார்டு கவுன்சிலர் அங்கு நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்டதால் நடு வீதியில் வெட்டி கொல்லப்பட்டார். அதை பேசுவாரா? தானா கிருஷ்ணன் என்ற ஒரு மூத்த அமைச்சர், கருணாநிதியின் காலத்தில் இருந்து அமைச்சரவையில் இருந்தவர், கருணாநிதியின் நண்பராக இருந்தவர், நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இன்று வரை நான் சொன்ன 2 கொலைகளுக்கும் குற்றவாளிகள், முதல் கொலையில் கூட லீலாவதி கொலை வழக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு உள்ளே போனாங்க, ரிலீஸ் ஆனாங்க. அது ஒரு பக்கம். தானா கிருஷ்ணன் கொலை வழக்கில் யாராவது தண்டிக்கப்பட்டாங்களா? தெரியல. தினகரன் எரிப்பு, பத்திரிகை எரிப்பு வழக்கு என்ன ஆனது? கேட்கும் தைரியம் விஜய்க்கு இருக்கிறதா? இல்லை கேட்டுவிட்டு அவர் பாதுகாப்பாக சென்னை சென்று விட முடியுமா? மதுரை அத்தனை வலிமையான இடம், திராவிட கட்சிகள் தங்களை மிக வலிமையான தொண்டர்களை வைத்திருக்கும் இடம். அங்கு களத்தில் இருக்க வேண்டும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் தைரியமாக திராவிட கட்சிகள் எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு மாநாட்டில் ஷூட்டிங்கில் பேசுகிற மாதிரி வசனம் பேசிட்டு போகிறதுனால நீங்கள் 1% ஓட்டை கூட வாங்க முடியாது. இதை பேசுனீங்கன்னா நீங்கள் ரீச் ஆவீங்க. மதுரை ரீச் ஆகிட்டிங்கன்னா மற்ற இடத்துல இருக்கவங்களாம் பயப்படுவாங்க. இவர் விஜய் இந்த விஷயத்தை பேசிடுவார். மற்ற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன், எதுக்கு வேனுக்குள்ள உட்காந்து எந்திரிக்கிறதுக்கா? வேனுக்குள்ள உட்காந்துட்டு திடீர்னு எந்திரிச்சு நான் அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கா? இது சினிமா ஷூட்டிங் அல்ல, தேர்தல் அரசியல் களம். தேர்தல் அரசியல் என்பது மிக வித்தியாசமான ஒரு சூதாட்டக்களம். ஒரு செஸ் போர்டு, ஒரு சதுரங்க விளையாட்டு போல. மதுரையில் இவர் கிட்டத்தட்ட இந்த 3 விஷயங்களை பேச வேண்டும். லீலாவதி கொலை வழக்கு, தானாகிருஷ்ணன் கொலை வழக்கு, தினகரன் பத்திரிகை எரிப்பு சம்பவம், இவைகளை குறித்து பேசும் தைரியம் அவருக்கு இருக்கிறதா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.